பல கனவுகளுடன் குடும்பத்தின் சுமையை போக்க பலர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலைகளை செய்து பணத்தினை நாட்டுக்கு அனுப்புகின்றனர். இதன்போது வெளிநாடுகளில் அவர்கள் படும் துன்பம் தாயகத்தில் உள்ள குடும்பத்தினர் உட்பட எவருக்கும் தெரிவதில்லை. அந்த வகையில் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று 5 வருடங்களின் பின்னர் நாடு திரும்பிய கணவனின் துயர்மிக்க சம்பவம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற சம்பவம் அங்கிருந்த பயணிகளுக்கு அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்ற தனது கணவன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பும் நிலையில் அவரை வரவேற்பதற்காக அவரது மனைவி மலர்கொத்துடன் விமான நிலையத்தில் காத்திருந்தார். இதன்போது விமான நிலையத்தை வந்தடைந்த தனது கணவரை கண்டதும் ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடிக்க முயன்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக கணவர் அவரை தள்ளிவிட்டு என்னிடம் வர வேண்டாம் எனவும் தள்ளி நிற்குமாறும் சத்தமிட்டுள்ளார். தனது மனைவியை மதிக்காது உதாசீனம் செய்யும் வகையில் நடந்து கொள்வதாக விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது கணவன் தான் அணிந்திருந்த பெரிய கோட்டை கழற்றியுள்ளார். அப்போது இயந்திரத்தில் சிக்கி அவரது இடது கை முழங்கையோடு துண்டிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. நான் போகும்போது ஒரு முழு மனிதனாக போனேன். ஆனால் இன்று ஒரு ஊனமுற்றவனாக திரும்புகிறேன். எனக்கு இப்போது வேலை இல்லை. நான் உனக்கு ஒரு சுமை. என்னை விட்டுவிடு என கணவர் கீழே அமர்ந்து கதறி அழுதுள்ளார். கணவனின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த மனைவி மற்றொரு கையை பற்றிக் கொண்டுள்ளார். நான் உங்கள் கைகளை திருமணம் செய்யவில்லை, உங்களைத்தான் திருமணம் செய்தேன். உங்களால் வேலை செய்ய முடியாவிட்டாலும் நான் கூலி வேலை செய்தாவது உங்களை பார்த்துக் கொள்வேன். என்னை விட்டு பிரிந்து போக வேண்டாம் என கூறிய சம்பவம் அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தின் நேரடியாக பார்த்து கொண்டிருந்த பயணி ஒருவர் இதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.